கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனால் குணப்படுத்தப்படுகிற அந்த நிலைக்கு உட்பட்டிருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழியம் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் அது சோர்ந்து போகுது. பலவீனம் மாத்திரம், சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவீனங்களையும் கர்த்தர் குணமாக்க வேண்டும். சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம் எதனால் உண்டாகிறது தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவீனத்தினால தான் சரீரத்தில் அது பலவீனம் மாதிரி காண்பிக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா நிலையிலுமே ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் எல்லா நிலையிலுமே கர்த்தரால் குணப்படுத்தப்படுகிற, கர்த்தரிடத்திலிருந்து சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதை தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதை ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருந்து அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறதுனால தான் வசனத்தை கொண்டு அவர் நமக்கு அதை கற்றுத்தருகிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லா நிலையிலும் குணப்படுத்தப்பட்டு கர்த்தருக்குள்ளே ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். அதுதான் தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான சமாதானமும் சத்தியமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான சமாதானமும் சத்தியமும் வெளிப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தேவனால் குணப்படுத்தப்படுகிற அந்த மேலான ஆசீர்வாதமும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் நம்மால் எல்லா நிலையிலும் குணப்படுத்தப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உணர முடியல தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சத்தியம் வெளிப்படுத்தப்படலை. தேவன் அதை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்தது போலதான் புற ஜாதிகளையும் அவர் நேசித்து அவர்களையும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாகி நம்முடைய தேவன் தமது பரிபூர்ணமான சமாத்தையும் சத்தியத்தையும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வெளிப்படுத்தி அதனால கிடைக்கிற ஆசீர்வாதமாகிய ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவனால் குணப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தையும் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதே அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த உடனே மற்றவர்களிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ளும்படியாய், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை, அவருடைய திட்டத்தை நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் எந்த ஒரு காரியத்திலும் முதலாவது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வாக்கினால் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், தம்முடைய சித்தத்தை தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் நல்ல தேவன். நிச்சயமாய் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எல்லார்கிட்டையும் போய் கேட்டுட்டு மற்றவங்களால முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில் ஆண்டரை நோக்கி கூப்பிடுற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்ல. எல்லா காரியத்திலும் முதலாவது கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாதும் நமக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களாகிய தேவனுடைய பரிபூர்ணமான சமாதானத்தையும் தேவனுடைய பரிபூர்ணமான சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் தேவன் நமக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி எல்லா விதத்திலும் நம்மை குணமாக்கி கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்ட தேவஜனங்களாய் நாம் கர்த்தருக்கென ஆயத்தமாகி மற்றவர்களையும் கர்த்தருக்கென ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தரிடத்திலிருந்து பரிபூர்ணமான சத்தியத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரால் குணப்படுத்தப்படுகிற மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென்.
என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்